ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்னைக்கு நம்ம ரின் சமையல் சேனலில் பஞ்சு போல் சாஃப்டான கேக்கு செய்ய முட்டை, தயிர், ஓவன் தேவையில்லைங்க. வீட்டில் இருக்க இட்லி பாத்திரத்தில் ஈஸியாக இந்த சாஃப்டான ரவா கேக் ரெசிப்பியை செய்யலாம். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பேக்கரி ஸ்டைலில் கேக்கு வீட்டிலையே செய்யலாம். ஒரு தடவை இந்த ஸ்பாஞ்ச் கேக்கை வீட்டில் செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வோம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கேக் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துட்டு ரவையை எந்தளவு நைஸாக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். லைட்டாக கொரப்பாக தான் இருக்கும். மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கணும். எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆராய்ச்ச பால் நான் எடுத்திருக்கேன். நாம் அரைச்சி வச்சுருக்க ரவையில் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு கப் அளவு ரவைக்கு ஒரு கப் அளவு பால் எனக்கு கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி ரவையை பாலில் ஊற வச்சுட்டு செய்யும்போது கேக் நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பால் சேர்த்ததுக்கு அப்புறமா 10-15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ரவையை ஊற வச்சிடணும். மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். நம்ம ரவை அந்த கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேக்கில் இனிப்பு அதிகமாக இருக்கும். எடுத்துருக்க சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கேக் ஊற்றுறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்க சில்வர் கிண்ணம் அல்லது டிஃபன் பாக்ஸில் கூட கேக் ஊற்றலாம். கேக் ஒட்டாமல் வர்றதுக்காக நெய் அல்லது எண்ணெய் தடவிக்கணும். கிண்ணம் ஃபுல்லாக நல்லா அப்ளை ஆகிற மாதிரி தடவிக்கணும். கிண்ணத்தில் கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு கிண்ணம் ஃபுல்லாக நல்லா படுற மாதிரி மைதா மாவை அப்ளை பண்ணிடணும். மீதம் இருக்க மாவு நமக்கு தேவையில்லை, அதை கீழே கொட்டிடலாம். இப்போ நல்லா கிண்ணம் ஃபுல்லாக அப்ளை ஆயிடுச்சு. முன்னாடியே இந்த மாதிரி பவுலில் மைதா மாவு தூவி வச்சிட்டோம்னா கேக் மாவு ரெடியான உடனே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக ரவையை பார்க்கலாம். 10-15 நிமிஷமாக ரவை நல்லா ஊறிடுச்சு. இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஊற்றிருந்த பால் எல்லாத்தையுமே ரவை உறிஞ்சிருச்சு. நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்துக்கணும். இது கூட 1/2 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கணும். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கணும். ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் 3/4 கப் அளவு எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் அளவு. இது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே மாதிரி இந்த மாதிரி சாஃப்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரவையில் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறனால சின்ன சின்ன கட்டிகள் இருக்க மாதிரி இருக்கும். அது எல்லாம் நல்லா கரைகிற வரைக்கும் சாஃப்டாக அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெட்டியாக இருக்கனால கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். ரவை கெட்டியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. மீடியமாக தான் இருக்கணும். அப்போ தான் கேக் நமக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்துக்கணும். மாவு கொழப்பாக இருக்கணும். இதே போல் கலந்துக்கங்க. இதுக்கு மேலே நம்ம பால் சேர்க்க வேணாம். எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்.
இதுதான் சரியான பதம். இதுக்கு மேலே நம்ம பால் சேர்த்தோம்னா மாவில் பால் அதிகமாயிரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் கிண்ணத்தில் மாவை ஊற்றிடலாம். நம்ம எடுத்திருக்க கேக் கிண்ணத்தில் மாவு 3/4 வாசி அல்லது அரை கப் அளவு ஊற்றினோம்னா கேக்கு பேக்கிங் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவில் ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டோம்னா அதெல்லாம் போயிடும். இட்லி பாத்திரத்தில் தான் கேக் வேக வைக்க போகிறேன். பாத்திரத்துக்குள்ளே தூள் உப்பு சேர்த்துட்டு 5 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கேக் பவுல் வைக்கிறதுக்காக சின்ன ஸ்டாண்டு வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பவுல் எடுத்து உள்ளே வச்சிடணும். மூடி போட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கணும். இப்போ நமக்கு கேக் வந்து சூப்பராக பேக்கிங் ஆயிருச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஓவனே தேவையில்ல. இட்லி பாத்திரத்தில் ஈஸியாக கேக்கு வீட்டிலேயே செய்யலாம். நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிருச்சு. வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம். கத்தி அல்லது சிக்கிரிக்கில் லைட்டாக குத்தி பார்த்தோம்னா மாவு ஒட்டாமல் வந்தது அப்படின்னா கேக் நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், மாவு எதுக்குமே ஒட்டவே இல்லை. கேக் நமக்கு நல்லா வெந்துருச்சு. மாவு ஒட்டியிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா கேக் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலில் எதுக்குமே ஒட்டவே இல்லை. ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான கேக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்கான சாஃப்ட் ரவா கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.